ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங்கில் குறிப்பிட்ட செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து தான் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தவங்க என்டிபிசி எக்ஸாம்ஸுக்கு இந்த மாடல்லேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ரீசனிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது இந்த செட்டில், நம்ம எடுத்துருக்க செட்டில். ஓகே, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், நாம் சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி தமிழ்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, இதில் கொஷின் பார்ப்போம். ஹியர் இஸ் ரைட்டன் அஸ் கேஜேஹெச்ஏ, தென் மில்க் அண்ட் ரிட்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? மில்க் ஹியர்ன்றது வந்து இப்படி எழுதுறாங்க. ஹியர் என்பது கேஜேஹெச்ஏ எனவும் எழுதப்பட்டால் மில்க் என்பது எவ்வாறு எழுதப்படலாம், இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? இங்கே எப்படி எழுதுறாங்க வரேன்? கே, அடுத்தது என்ன? கே எப்படி எழுதிருக்கு? ஜே எழுதியிருக்காங்களா? சரி, கே ஹெச்சுக்கு வந்து கே எழுதியிருக்காங்க. அப்படின்னா 1 2 3 +3. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு ஹெச்சுக்கு +3. ஈக்கு என்ன? ஈக்கு ஜே எழுதியிருக்காங்க. ஈயில் எடுத்துகிட்டு 1 2 3 4 5 5. இந்த டேபிள்ஸை போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏபிசிடி வந்து லெட்டர்ஸ் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது, நம்பர்ஸ் ஞாபகம் இருக்குன்னா தேவைப்படாது. இல்லைனா நீங்கள் பேப்பர் கொடுத்த உடனே நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 3 மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஹியர் ஏக்கு வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க. ஏ ஹெச்சுக்கு வந்து 8 ப்ளஸ் 8 நம்பரு, அப்படின்னா +7. இந்த ஃபஸ்ட் லெட்டர் விட்டுட்டு ப்ளஸ் மிச்சம் இருக்குது +7. ஆர் வந்து 18. ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. ஏன்னா 18 + 8 + 1 9. ஓகேவா? +3 +5 +7 9ன்ற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அப்போ மில்க் எப்படி எழுதுவோம்? MILK. இதுக்கு லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் மாறி இருக்கா, அதில் செக் பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாம். கேக்கு +9. 11 + 9 20. 20 டி, லாஸ்ட் நம்பர் டீயில் இருக்கிற மாதிரி பாருங்களேன். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. டீயில் வர ஆப்ஷன் இதுதான், சி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். இதுவும் பாருங்கள், அதே மாதிரி கொஷின் தான். FHNPKMEG மீன்ஸ் கோல்ஃப். வாட் டஸ் RTSUHJBDJL ஸ்டாண்ட் ஃபார்ன்றாங்க. அந்த FHNPKMEG என்பது வந்து கோல்ஃப் எனில் RTSUHJBDJL அப்படின்றது வந்து என்ன பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் என்ன? பாருங்களேன், இதில் 4 லெட்டர் இருக்குது, இதில் 4 + 4 8 லெட்டர் இருக்குது. 8 லெட்டர் இருக்குன்னா நம்ம ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, 2 லெட்டருக்கு நடுவில் இருக்க லெட்டர், இல்லைனா 2 லெட்டருக்கு நடுவில் ஏதாவது +1 +2 அது மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? FH 2 லெட்டர் எடுத்துரும், நடுவில் இருக்க லெட்டர் G எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் NP நடுவில் இருக்க O எடுத்துகிட்ருக்காங்க. O எடுத்துருக்காங்களா? அப்புறம் Lக்கு Lக்கு இந்த பொருட்கள் எம்மும் கேவும் எடுத்துகிட்டு, கேவும் எம்மும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்க எல் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து 2 லெட்டருக்கு ஒரு லெட்டர் அப்படின்னு அர்த்தமா? இப்போ RTSC எடுத்து கண்டுபிடிப்போமா? ஆர்டிக்கு ஆருக்கும் டிக்கும் நடுவில் எஸ் இருக்குது. எஸ்ன்னு ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், ஸ்டிக். நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் நம்மளை வந்து ஈஸி பண்ணியிருப்பான். ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டிக்கு, அவ்வளோதான் ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு, போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், ஆனால் இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்களேன், இதுவும் லெட்டர் ஃபார்மேட் தான், ஆனால் இதுக்கு டேபிள் தேவையில்லை, அந்த ஏபிசிடி தேவையில்லை. இப்போ இதில் ஆப்ஷனில் பாருங்கள், டேபிள் இஸ் ரிட்டன் அஸ் 8493973, இந்த சேர் இஸ் ரிட்டன் அஸ் 51462. தென் ஹவ் இஸ் டீச்சர் கோடட் அப்படின்னா, டேபிள் என்பது 8 4 9 7 3 என்றும், மற்றும் சேர் என்பது 5 1 4 6 2 எனில் டீச்சர் என்பது குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? டேபிள்னு போட்டுக்கலாம், கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிக்கலாம், அப்புறம் சேர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டேபிளுக்கு 8 4 9 7 3, சேருக்கு 5 1 4 6 2. இப்போ நம்மளுக்கு டீச்சரில் இருக்குது இந்த 2 சென்டென்ஸ்லேயே, இந்த 2 வார்த்தையிலேயே கீழே கொடுத்துருக்க கொஷினோட டீச்சருக்கான எல்லா லெட்டரும் வந்துடும். இப்போ பாருங்கள், டீக்கு 8, மொதல் ஆப்ஷன் 8 இருக்குது. அப்புறம் சார் டீக்கு ஈக்கு வேணுமா? ஈக்கு 3 இருக்கா ஆப்ஷனு? பாருங்கள், 8 3 ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இதுதான் ஆன்சரு. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன? ஏக்கு 4 பாருங்கள், 8 3 4. அப்புறம் என்ன? சிக்கு
5 பாருங்கள் 8 3 4 5 நீங்கள் இப்படி செக் பண்ணாலே எல்லாம் அதுதான் ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் ஆப்ஷன் இப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாலும் ஆப்ஷன் ஈஸியாக கொடுத்துருவான். நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இதில் சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இஃப் பி வந்து 2 கேக்கு 11 அப்படின்னா எம்முக்கு மேனுன்றது வந்து 0ன்றாங்க. பிக்கு 2னாலே ஏபிசிடி ஆர்டர் வைஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. எம்முக்கு 13 அப்படின்னா கேஎல்எம் கேக்கு 11 அப்படின்னாலும் 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி ஆர்டர் வைஸாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மைண்டில் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா இப்போ மேனை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்போமா? எம்முக்கு வந்து என்ன 13, ஏக்கு 1, எண்ணுக்கு 14. இப்போ இது என்ன பண்ணால் 0 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது 1 மைனஸ் பண்ணால் இது 14, இது 14 மைனஸ் 14 0 ஆயிருமா? இப்போ சின்னும் அதே மாதிரி கொடுத்துருக்கானு செக் பண்ணணும், அவ்வளோதான். எஸ்ஸுக்கு 19, ஐக்கு 9, எண்ணுக்கு 14. ஓகேவா? இப்போ பாருங்கள் இதே மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கலாம். 19 + 9 28 மைனஸ் 14 பண்ணோம்னா என்ன வரணும்? 14 வரணும். ரிமைனிங் வருதா? சூப்பர். அப்போ அதே மாதிரி தான் ஹார்ட்டுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஹெச்ஓடி ஹெச்சுக்கு வந்து 8, ஓக்கு வந்து 15, டீக்கு வந்து 20. 8 + 15 இப்போ 23, 23 - 20 3 ஆன்சர் 3. ஓகேவா? ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்கள், ரித்தம் இஸ் ரிலேட்டட் டு மியூசிக். ரித்தம் என்பது மியூசிக்குடன் தொடர்புடையது போல. டிசைன் இஸ் ரிலேட்டட் டு டேஸ். டிசைன் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆர்கிடெக்டா, பில்டிங்ஸா, பியூட்டியா, சிமெட்ரியா? ரித்தம்ன்றது வந்து சாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேசிக்காக எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஆனால் இங்கே மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரித்தம் வந்து மியூசிக். சாங்கில் மியூசிக் இருக்குது, மியூசிக்கில் ரித்தம் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து சாங்ஸ் கொடுக்கல. ஆர்கிடெக்டுன்றது வந்து டிசைனுக்காகவே யூஸ் பண்ணுறது. அதனால் அது பில்டிங் தான். பில்டிங்கில் பில்டிங்காக டிசைன் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் வந்து பில்டிங் தான். ஏன் ஆர்கிடெக்ட் வராது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் சொல்கிறேன். பில்டிங்குக்கு ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்ட் வந்து பில்டிங் தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் ஆர்கிடெக்ட். பில்டிங்காக தான் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? பியூட்டிக்காக டிசைன் பண்ணுறது அந்த டிசைனும் இருக்குது. சிமெட்ரி வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது, டிசைனுக்குள்ளே வர ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். பேஸ்ட் ஆன் அனலாகி கிவன் த ஃபைண்டிங் மிஸ்ஸிங் பேர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். டேஸ் 3:34 என்ற ஒப்புமையை அடிப்படையாக கொண்டு விடுபட்ட இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு. 3/5:34. ஓகேவா? இப்படி தான் கேட்டிருந்தாங்க கொஷினில். டைப் பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஆச்சு. ஓகே, இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம்? இணையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் சம்மந்தமாக இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? இதுக்கும் எப்படி சம்மந்தம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன சம்மந்தம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா இதை ஸ்கொயர் பண்ணிப்போம். ஸ்கொயர் / 5² 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே 34ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனில் இருக்கிறது ஏதோ ஒன்று ஆப்ஷன் வரும். 3² பண்ணால் 9 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 58 வந்துருமா? 58 கொடுத்துறாங்க. 54 இருக்குது, அது இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. 4க்கு 16, 7 49, 9 இங்கே 5 1 65. இதுதான் ஆப்ஷன் பி. இந்த ஃபார்மெட் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். இது கண்டுபிடிச்சோம்னா இது டக்குன்னு அடுத்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? இது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் பாருங்களேன், அதே மாதிரி அனலாகி சம்ஸ் தான். அனலாகினா ஒப்புமை, தமிழில் ஒப்புமை. ஓகே, 11யும் 13க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இதுவும் 17, இப்போ 17ம் இன்னொரு நம்பரும் இதுக்கும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 11லேருந்து 13 என்ன ஆகுது? +2. அப்படின்னா இங்கேருந்து இங்கே +2. இந்த ஆப்ஷன் இருக்கா? ஃபஸ்ட்டு சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கா? +2னா அடுத்து 19 வரணும். 19 ஆப்ஷன் இருக்கா? அதுதான் ஆப்ஷன். ஓகே, கரெக்ட். வேறு எதுவும் பண்ணல, சிம்பிளாக யோசிச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள். ஃபுட், டோஸ், ஹேண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி ஒப்புமை தான், அனலாகி தான். ஃபுட்டுன்றது கால்க்கு. டோஸ்னால் என்ன? தமிழில் அவங்க கொடுக்கல. ஓகேவா? தமிழில் இங்கே கன்வெர்ட் பண்ணல. டோஸ்னா கால் விரல். இது அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், கால் விரல். ஓகே, அப்போ கைக்கு என்ன? ஹேண்டு. கைக்கு என்ன வரும்?
கை விரலா? கரெக்டு. கை விரல் தான் வெறும் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஃபுட்டில் காலில் இருக்க ஃபிங்கர்ஸுக்கு வந்து விரல்களுக்கு வந்து பேர் டோஸ். தமிழில் காலில் கால் விரல் தான். ஓகேவா? அதனால் கன்வெர்ட் பண்ணல. ஹேண்டுக்கு கையில் இருக்கிறதுக்கு வந்து ஃபிங்கர்ஸ். ஓகேவா? அதனால் இதை வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இவங்க இப்படி கூட கேட்கலாம், இப்படி தமிழில் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தவரையும் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்றது தான் சொல்லித்தர முடியும். இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எவரெஸ்ட் அப்படின்றது பீக் அப்படின்றாங்க, சிகரம். எவரெஸ்ட்ன்றது சிகரம்னு சொல்லிட்டாங்க. எவரெஸ்ட்ன்றது என்ன சிகரம்? உலகத்திலேயே உயர்ந்த சிகரமா? இப்போ இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். யமுனான்றது ரிவர். ஆமாம், ரிவர் தான். யமுனான்றது ஆறு தான். யமுனை வந்து ஆறு. ஆனால் அது வந்து உலகத்திலே பெரிய நீண்ட ஆறு, இல்லது இந்தியாவிலே நீண்ட ஆறு அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை. யமுனா வந்து கங்கையிலிருந்து பிரிஞ்சு வர கிளைய நதியில் பெரிய நதி, இரண்டாவது பெரிய நதி. ஓகேவா? ஸ்பேரோன்றது வந்து பறவை, பேர்டு அப்படின்றாங்க. கரெக்டு தான். அது வந்து இன்னும் பெரிய இது பறவை, உலகத்துலேயே பெரிய பறவை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல. அந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கான். யமுனான்றது நதி தான். சில்கா அப்படின்றது வந்து லேக்கு தான், ஏரி தான். ஸ்பேரோன்றது பறவை தான். ஜூபிட்டர்ன்றது பிளானட் தான். எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ வந்து எவரெஸ்ட்னா பீக்குன்றது மட்டும் கணக்கு இல்லை, அவன் சொல்கிறது வரல, வேறு ஏதோ சொல்ல வரான். அப்படின்னா எவரெஸ்ட்ன்றது என்ன? உலகத்திலே பெரிய பீக். அப்போனா யமுனான்றது உலகத்திலே பெரிய ரிவர், இல்லது இந்தியாவிலே பெரிய ரிவர், அது மாதிரி எதாவது இருக்கா? இல்லை. சைலாக் லேக்ன்றது இந்தியாவிலே பெரிய ஏரியா? இல்லை. ஸ்பேரோன்றது ரொம்ப பெரிய பேர்டு, அல்லது இந்தியாவோட நேஷனல் பறவையா? இல்லை. ஜூபிட்டர்ன்றது பெரிய பிளானட்டா? ஆமாம், நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பெரிய பிளானட் வந்து ஜூபிட்டர். ஓகே, அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகே, இப்படி தான் யோசிக்கணும். இது எல்லாமே ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா வேறு வித மெத்தட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அசஸ்மெண்ட்டு கன்க்ளூஷனு. இதுக்கு வந்து வென் டயக்ராம் போடலாம். கூற்றுகள்: நோ பிளாஸ்டிக் ஆர் பாலிமர்ஸ், எந்த பிளாஸ்டிக்கும் பாலிமர்கள் அல்ல. சம் ரப்பர்ஸ் ஆர் பிளாஸ்டிக், சில ரப்பர்கள் பிளாஸ்டிக் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் தான் வென் டயக்ராம் வரையணும். எப்படி வரையணும்னா, எந்த பிளாஸ்டிக்கும் பாலிமர் கிடையாது. அப்படின்னா பிளாஸ்டிக்குக்கும் பாலிமருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இது பிளாஸ்டிக் பிஎல்னு வச்சுக்கிறேன், பாலிமர் பிஓன்னு வச்சுக்கிறேன். எந்த பிளாஸ்டிக்கும் பாலிமர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சம் ரப்பர்ஸ் ஆர் பிளாஸ்டிக், சில ரப்பர்கள் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் வந்து ரப்பர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரப்பர். இப்போ இதை வச்சு கன்க்ளூஷன் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிக்கணும். சம் பாலிமர்ஸ் ஆர் ரப்பர். பாலிமர்ஸ் ஆர் ரப்பரா? பாலிமருக்கும் ரப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. அப்போ வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. சில பாலிமர்கள் ரப்பர்ன்றாங்க, அதுவும் கிடையாது. ரெண்டு ஒன்றா? அனைத்து ரப்பர்களும் பாலிமர்கள் அப்படின்னாங்க. அனைத்து ரப்பரும் பாலிமரா? இல்லை, சில ரப்பர்கள் மட்டும்தான் பாலிமர். ஆமாவா? அப்போ இதுவும் கிடையாது. ஆல் ரப்பர்ஸ் ஆர் பாலிமர்ஸ், இதுவும் கிடையாது. அப்போ என்ன முடிவு என்னவா இருக்கும்? இரண்டு முடிவுகளும் தவறு. அதுதானே கரெக்டாக இருக்கும். நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ், ரெண்டுமே கிடையாதுன்றது தான் ஆப்ஷன். ஓகேவா? டி தான் ஆப்ஷன். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்க, இதுவும் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். அதே மாதிரி இப்போ எழுதுவோமா? ஆல் பேர்ட்ஸ் ஆர் ட்ரீஸ், ஆல் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ், சம் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். அனைத்து பறவைகளும் மரங்கள், அனைத்து மரங்களும் காகிதங்கள், சில காகிதங்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வரையலாம்னா, ஆல் பேர்ட்ஸ் எல்லா பறவைகளும் என்னவா இருக்குது? பறவைகள் எல்லாமே மரங்கள் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா மரங்கள்லாம் மாறிடுச்சா? எல்லா மரங்களும், அனைத்து மரங்களும் காகிதங்கள், எல்லா மரங்களும் காகிதங்கள் அப்படின்ட்டாங்க, பேப்பர். ஓகேவா? இது ட்ரீ. சில காகிதங்கள் புத்தகங்கள்ன்றாங்க. இந்த சில காகிதங்கள் புத்தகங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த வென் டயக்ராம் வச்சு நம்ம இதை கன்க்ளூஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஆல் பேர்ட்ஸ் ஆர் பேப்பர், எல்லா பேர்ட்ஸும் பேப்பரா? பேப்பர் கரெக்டு. அனைத்து பறவைகளும் காகிதம் தானே. ஏன்னா காகிதங்கள் வந்து எல்லா ட்ரீயும் காகிதங்களாக இருக்கும் போது எல்லா பறவைகளும் மரமாக இருக்கும் போது மரங்கள் எல்லாமே காகிதங்களாக தானே இருக்க முடியும். அப்போ மரங்களும் பறவைகளும் காகிதங்கள் தான். அப்படின்றனால காகிதங்கள் கரெக்டு. அனைத்து பறவைகளும் காகிதங்கள்ன்றது சரியான பதில். சம் பேர்ட்ஸ் ஆர் புக்ஸ், சில பறவைகள் புத்தகங்கள். பேர்ட்ஸ் வந்து புத்தகங்களா? இதுக்கும் நீங்கள் இருக்கலாம்.
இந்த புக்கு வந்து சில புக்கில் வந்து புக்கும் பேர்டு ட்ரீ இது எல்லாத்துலேயும் சிலது வரலாம், ஆனால் கண்டிப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதனால் இது தவறு, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுனால தவறு. ஓகேவா? முடிவு 1 மட்டும் சரி. ஓகேவா? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் பாருங்கள், தெர் ஆர் 6 person இன் ஃபேமிலி. சித்ரா இஸ், இது பாருங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மரி. 6 பேர் இருக்காங்க ஃபேமிலியில். சித்ரா வந்து சிஸ்டர் ஆஃப் ராகேஷ். ராகேஷ்க்கு வந்து சித்ரா வந்து சிஸ்டர். ஓகேவா? சித்ராவுக்கு மைனஸ், ராகேஷுக்கு ப்ளஸ் போட்டுறேன், ஏன்னா அவங்க ஆம்பளைங்க அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி. பத்ரி இஸ் பிரதர் ஆஃப் இனியாஸ் ஹஸ்பண்ட். பத்ரின்றவங்க யாருன்னா இனியாவோட ஹஸ்பண்ட் பேர் சொல்லலை, அவங்க ப்ளஸ்ஸு, இனியான்றது பொண்ணு, அவங்களோட பிரதர். ஓகேவா? சரி, இவங்க பிரதர் அதனால ப்ளஸ்ஸு பத்ரின்றவங்க. ஓகே, பத்ரி என்ன சொல்கிறாங்க. அப்புறம் திலீப் இஸ் த ஃபாதர் ஆஃப் அருண் அண்டு கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ராகேஷ். ராகேஷோட கிராண்ட் ஃபாதர். அப்படின்னா அவங்க ஃபாதர் ஆஃப் அருண், அருணுக்கு ஃபாதர் அருண். ஓகேவா? யார்? திலீப். ஓகே, ராகேஷ் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2 அப்பா இருக்காங்க, 3 பிரதர்ஸ், ஒரு மதர் இருக்காங்க. என் மதர் என்ன குரூப், இந்த குரூப் குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை பேர் போட்டிருக்கோம்? 1 2 3 4 பேர் போட்டிருக்கோம். இன்னும் 2 பேர்த்த சேர்த்தணும். இங்கே ஹஸ்பண்டுக்கு பேர் கொடுக்கல. அப்போ வந்து இங்கே ஹஸ்பண்ட் இங்கே போடலாம், இனியால் இவங்களுக்கு பிரதர் இப்படி போடலாம், பத்ரி இவங்களா போயிடுவாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும்? 2 தாத்தாவாயிரும். ஓகேவா? அருணுக்கு இங்கே வந்து 2 தாத்தா ஒரு அப்பான்ற மாதிரி ஆயிரும். அதனால் இங்கே வராது. இங்கே அருணுக்கு வந்து அருண் தான் இவங்க ஹஸ்பண்டாக இருப்பாங்க. இங்கே இனியாவுக்கு வந்து இங்கே வந்துடுவாங்க, இவங்க மைனஸ், இவங்க அருணோட பிரதர். ஓகேவா? பத்ரி ப்ளஸ். இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு. 2 ஃபாதர் இருக்காங்களா? ராகேஷோட ஃபாதர் அருண் இருக்காங்க, அருணோட அப்பா திலீப் இருக்கார். ஓகே, 2 அப்பா இருக்கார். 3 பிரதர்ஸ், 3 பிரதர் இருக்காங்களா? பத்ரிக்கு அருண் பிரதர், அருணுக்கு பத்ரி பிரதர், ஒரு 2 பிரதர் வந்துடுச்சு. அப்புறம் ராகேஷ், சித்ராவுக்கு ராகேஷ் பிரதர், 3 பிரதர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் இனியா வந்து 6க்கு சித்ராவுக்கும் ராகேஷ்க்கும் பிரதர் அம்மா ஆகிட்டாங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் ஃபேமிலி. குடும்பத்தில் எத்தனை ஆண் உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? பத்ரி ப்ளஸ்ஸு, அருண் ப்ளஸ்ஸு, ராகேஷ் ப்ளஸ்ஸு, திலீப்பும் ப்ளஸ்ஸு, கிராண்ட் ஃபாதரில் 4 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள், அடுத்தது என்ன சொல்கிறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். இதில் இருக்க இந்த குரூப் வந்து பின்வரும் எந்த சகோதரர்கள் வந்து குழு வந்து பிரதர் அண்ணன் சகோதரர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பத்ரியும் அருணும் சகோதரர்கள், அப்புறம் ராகேஷ் வந்து சித்ராவுக்கு சகோதரர்கள். ஓகேவா? பத்ரி அருண் ராகேஷ் இருக்கிறது எங்கே இருக்குது? பத்ரி ராகேஷ் சித்ரா இல்லை, அருண் பத்ரி ராகேஷ், இந்த பி ஆப்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ராகேஷ் இனியாவுடன் எவ்வாறு தொடர்புடையவர். ராகேஷ் வந்து இனியாவுக்கு எவ்வாறு தொடர்புடையவர்? ஹவு இஸ் ராகேஷ் ரிலேட்டட் டு இனியா. இனியாவுக்கு ராகேஷ் என்ன ஆகுது? சன், மகன் ஆகுது. ஓகே, மகன். அவ்வளோதான். ஒரு கொஷின் சால்வ் பண்ணால் 3 கொஷின் சால்வ் பண்ணுறோம். சிம்பிளாக இருக்கா? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் 3 கொஷினுக்கான டைமை இதுக்கு கொடுத்தோம்னா டக்குன்னு 3 கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். 8 when 12 will 16 she 2 come 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து மாற்றி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வென்னுக்கு என்ன? மல்டிப்ளிகேஷன். வில்லுக்கு என்ன? வில் மீன்ஸ் ப்ளஸ். வில் என்பது என்ன வரைக்கும் ப்ளஸ். தமிழில் எழுதியிருக்கோம்னா 16 ஷீக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஷீ என்பது ப்ளஸ். சி என்பது டிவைடு. ஓகேவா? 2 இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அது டிவைடு. ஓகே, கம் என்பது என்னதுன்னு கொடுத்துருக்கோம்? மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு டிவிஷனா 16/8, இங்கே -10, இங்கே 8 12 சார் 96, இங்கே ப்ளஸ். இப்போ அடுத்தது ஆட் பண்ணோம். 96 + 8 104, -10னா 94. ஆன்சர் 94, 94 இருக்கா? இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இதுவும் இதே மாதிரி சம் தான். பாருங்கள், 15 - 3 + 10
மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5, டிவிஷன் ஆஃப் 5. 5 மைனஸ் 3 கூட்டல் 10 பெருக்கல் 5 வகுத்தில் 5ன்னு போட்டிருக்காங்களா. இதுங்க என்ன சிம்பிள்லாம் மாற்றி மாற்றி பண்ணோம். ப்ளஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு 15 மைனஸா, மைனஸ்க்கு என்ன பெருக்கல், அடுத்தது ப்ளஸுக்கு என்ன மைனஸ், அப்புறம் பெருக்கலுக்கு வகுத்தல், அப்புறம் வகுத்தலுக்கு கூட்டல். ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணுவோம். போர்ட் மாஸ்டர் படி 15 3 45. இங்கே ஃபஸ்ட்டு வகுத்துக்கணும். 10ல் 5ஆல் வகுத்தா 2 ப்ளஸ் 5. ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ளஸ் கூட்டினா 45 5 50, 50 மைனஸ் 2 48 தான் ஆன்சர். ஓகேவா. இந்த கொஷின் பாருங்கள், அதே மாதிரி சிம்பிள்ஸ் எக்ஸ்சேஞ்சு தான். என்ன கொடுத்துருக்காங்க, 3 6. இதுக்கு ஆப்ஷனில் தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. இந்த அப்பர் ஏரோ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவல்ன்றாங்க. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஈக்குவலாக, அப்போ கடைசிட்டில் 5 வரணும், 6 வரணும். அப்போ எல்லா ஆப்ஷனும் கண்டுபிடிச்சாகணும். ஓகே. இப்போ டிவிஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2 3, இங்கே 6 கொடுத்துருக்காங்க. 2 5 6 2 7 43 6 1 5 7 3 2. இதுக்கு வந்து 4, இதுக்கும் 4. ஓகேவா. இதை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து டிவிஷன் கொடுத்துறாங்க அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே. அப்பர் ஏரோவுக்கு வந்து டிவிஷன், அப்பர் ஏரோ எங்கெங்கே இருக்கோ அதுக்கு டிவிஷன் பண்ணுங்கள். இது டிவிஷன் பண்ணால் இங்கே 3. ஓகேவா. இது சால்வ் பண்ணிட்டோம். வேறு எங்கே இருக்குது அப்பர் ஏரோ, இது பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷனில் இல்லவே இல்லை. 43 அப்பர் ஏரோ இங்கே இருக்குது. அப்போ இங்கே டிவிஷனா 43/6 பண்ண முடியுமா, பண்ணால் ஹோல் நம்பர் கிடைக்காது, ரேஷனல் நம்பர், அதாவது பாயிண்டில் கிடைக்கும் அல்லது டிவிஷனில் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 3/2 இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் சால்வ் பண்ணால் இது ரேஷனல் கிடைக்கும். ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலோ ரேஷனலாக தான் கிடைக்கும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் வருதான்னு பார்ப்போம். வரலன்னா தான் இங்கே வரணும். ஓகேவா. அப்போ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, டவுன் ஏரோவுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ 3 பண்ணணும் 9. 9ஆ, இது சால்வ் பண்ணால் 9. அடுத்தது லெஃப்ட் ஏரோவுக்கு வந்து ப்ளஸ்ஸு. ஓகேவா. அடுத்து அடிஷன் தானே பண்ணுவோம். போர்ட் மாஸ் படி ப்ளஸ் பண்ணால் 9 + 3 12 மைனஸ், இங்கே வந்து ரைட் ஏரோ வந்து -6னால் இங்கே 6 வரணும். இங்கே 5 கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா. அப்படியே டிக் பண்ணிக்கலாம். பட் எதுக்கும் நம்மளுக்கு இது ரெண்டு எலிமினேட் பண்ணாலும் இதை செக் பண்ணிக்கணும். ஓகேவா. டவுன் ஏரோ இதுதான் மல்டிப்ளிகேஷனா 2 5 10. இங்கே ரைட் ஏரோ எங்கே இருக்குது, ரைட் ஏரோ இங்கே. அப்படின்னா லெஃப்ட் ஏரோ வந்து ப்ளஸ், அப்புறம் +2. 10 + 2 12 இங்கே -6, 12 - 6 6. ஆன்சர் கரெக்டாக வருது. அப்படின்னா ஆப்ஷன் இது தான். ஓகேவா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து செக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 4 ஆப்ஷன் எப்பறம் எடுத்து போட்டு செக் பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிவிஷன் எடுத்து எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு பார்த்துட்டு டிவைடர் ரேஷனல் வந்துச்சுன்னா, அதாவது பாயிண்ட்லேயோ அது மாதிரி வந்ததுன்னா விட்டுறணும். அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு மற்ற 2 ஆப்ஷனை செக் பண்ணனாலே நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேவா. தமிழ்லேயும் அதே தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க புரியுதான்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் குழப்பிய எழுத்துக்களை சரியான சொல்லாக மாற்றி ஒற்றுமையற்றதை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு இதில் இங்கிலீஷ் தெரிஞ்சு தானே ஆகணும். பாருங்க, இது எப்படின்னா லெட்ரு ILONனா லயனில் வருது. இது வந்து டைகர், இது வந்து கோட், இது வந்து பீகாக். ஓகேவா. இது 3மே அனிமல்ஸ், இது வந்து பேர்டு. ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து D. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், இது என்னது, இதுவும் ரீஅரேஞ்ச் தான். ரீஅரேஞ்சில் என்ன இருக்குது, குழப்பிய எழுத்துக்கள் தான். இது எப்படி பார்க்கலான்னா, இது என்னமா இருக்குது, ஃபஸ்ட்டு இது தெரியலையா, இது வந்து ஹாக்கி, அப்படின்னா இது கிரிக்கெட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது செஸ், இது F இருக்குது, ஃபுட்பால். இப்போ வந்து கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால் எல்லாமே அவுட்டோரில் விளையாடுறது, வெளி மைதானத்தில் விளையாடுறது. செஸ் வந்து இன்டோர், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து விளையாண்டலாமா, அப்போ டோர், அதனால் செஸ்ஸு தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு த ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 26 January 1950. 26 January செலிப்ரேட்டஸ் ரிபப்ளிக் டே. இந்திய அரசியலமைப்பு 26 January 1950 முதல் நடைமுறைக்கு வந்தது. 26 January குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ரெண்டும் சரி தான். 26 1950 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இதுவும் ரெண்டும் சரி. இப்போ ஏ சரி, பி தவறு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தப்பு.
இரண்டும் தவறுன்னு சொல்கிறேன், அதுவும் தவறு தான். இதில் ஆப்ஷனுக்கு இல்லை. போத் ஏ அண்ட் ஆர், ஏவும் ஆரும், அதாவது ரீசனும் கூற்றும் காரணமும் சரி, ஆனால் ரீசன் வந்து தப்பு. குடியரசு தினமே அந்த அரசியலமைப்பை வந்து நடைமுறைப்படுத்தினால்தான் வந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும், ரெண்டுத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்களே தவிர இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி சொல்லலை. அதனால் இதுக்கு வந்து இது சரியான விளக்கம் கிடையாது. ஆனால் ரெண்டுமே சரியான விஷயந்தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் கூற்று காரணம் தான், அசர்ஷன் ரீசன் தான். க்ளோத்ஸ் ஆர் நாட் வாஷ் ப்ராப்பர்லி இன் ஹாட் வாட்டர். சூடான நீரில் துணிகள் சரியாக கழுவப்படுவதில்லை, துவைக்கப்படுவதில்லை. ஓகேவா? ஹார்ட் வாட்டர் கண்டைன்ஸ் மெனி மினரல்ஸ். கடின நீரில் பல தாதுக்கள் உள்ளன. கரெக்டு, ரெண்டுமே சரியான விஷயந்தான். ஓகேவா? கடின நீரில் தாதுக்கள் இருக்கனால ஒழுங்காக துவைக்க முடியாதா, அதெல்லாம் சொல்லலைல்ல. ரெண்டும் சரி தான். போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டு. இரண்டும் சரி, ஆனால் அதுக்கு சரியான எக்ஸ்ப்ளனேஷன், சரியான விளக்கம் கிடையாது. ஓகேவா? அதனால ஆப்ஷன் வந்து டி. ஓகே, முடிஞ்சது. இந்த செட் ஆஃப் கொஷின் நம்ம வந்து முடிஞ்சது. வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து எடுக்கிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி தமிழில் வந்து எடுத்திருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ரிப்பேர் வெல்.